இந்த மாதம் இன்சென்டிவ் வாங்கி ஆகணும். அதனால காலைல 7 மணிக்கே மாலிக் கால் பண்ணிட்டாரு. அதனால எழுந்திரிச்சு நிற்காம ஓடு 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 ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. இங்கிட்டும் அங்கிட்டும் சூரிய பகவானை தேடி பார்த்தேன். ஆனால் ஆளே காணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பசயாத்திரை இடத்துக்கு போயாச்சு. மச்சான் வந்து இந்த டீ சாப்பிட்றான்னு கொடுத்தேன். ஒரு சேஸை போட்டு ஆளு கட்டிங் சாப்பிட்டாச்சு. தோஸ்து பசிக்குதுன்னா அவனுக்கு ஒரு தோசையை போட்டு கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னா அதுக்கப்புறம் 15 kg மாவு காலி பண்ணிட்டு சேர்த்துட்டா நம்ம ரெஸ்ட் எடுத்தோம். இங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை வடை ஆம்லேட்டு. அங்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஃபைனலாக ஒரு ½ hour வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். 11 o'clock ஒர்க் முடிஞ்சோடய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நண்பனோட வண்டியில் ஏறி ரூம் போயாச்சு. மதியம் சாப்பாடு ஆளுக்கு ஒரு உருண்டையை வந்து கட்டிக்கிட்டோம். ரூம் போனது நம்மளோட கடமையை செய்யணும்ல. 200 ரூபாய் நம்ம ட்ரீ பேங்க் சேவ்ஸில் போட்டு நம்ம பாஸ்புக்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தூங்கலான்னு போனேன். கிளைண்ட் கால் என்ன பண்ணால் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணோம். ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு மதியம் 2 மணி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பி ஏந்திரிச்சு ஓடுறா. நம்மளுடைய வடக்கு நண்பர் லாவண்யா கோபால் அழகாக சமைச்சிட்டு இருந்தான். ஈவினிங் ஒரு டீயை போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு.